தளபதி விஜய் அவர்களோட வீட்டை சோதனையிட போறாங்க. அதுவும் தேர்தலுக்கு முன்னதாகவே சோதனையிட போறாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தளபதி விஜய் அவர்கள் சமீபத்தில் பெரம்பூர் தொகுதிக்கு மனு தாக்கல் செய்ய போயிருந்தாரு. அப்போ அவரோட சொத்து மதிப்புகளை கணக்கு காட்டியிருந்தாரு. பொதுவாக ஒரு கேண்டிடேட் மனு தாக்கல் பண்ணும்போது அவருக்கு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்களோட சொத்து மதிப்பையுமே தாக்கல் பண்ணணும். அப்படி பண்ணும்போது விஜய் அவர்கள் சங்கீதா அவர்களோட பேரில் ஏற்கனவே ஏகப்பட்ட நகைகள் இருக்குது, நிலங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செங்கல்பட்டில் அவங்களுக்கு ஒரு விடுதி இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட சொத்துக்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பேங்க் பேலன்ஸாக கிட்டத்தட்ட 5.5 கோடிக்கு மேலே அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தாக்கல் பண்ணியிருந்தாரு. அதற்கான ப்ரூஃப்மே அவங்க கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் சரியாக தான் இருக்குது. எங்கே இது கேள்விக்குறி வருது அப்படின்னா, சமீபத்தில் சங்கீதா விஜய் அவர்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாங்க. கடந்த சில வருடங்களாக விஜய் அவர்கள் என்ன பொருளாதார ரீதியாக நெருக்கடி கொடுக்குறாரு, என்கிட்ட பணமே கொடுக்கறதில்ல, அது மட்டும் இல்லாமல் என்ன மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் கோர்ட்டில் வந்திருந்துச்சு. மேலும் நீலாங்கரை வீட்டில் என்னை அனுமதிக்கிறதில்ல, எனக்கு தங்க இடம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக 2வது மனுவிலையுமே அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க. இது எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, இதுக்கும் விஜய் மனு தாக்கல் பண்ணதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, சங்கீதா விஜய் அவர்கள் விஜய் எனக்கு பணமே கொடுக்கறதில்ல, எனக்கு இருக்க இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் விஜய் அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய மனு தாக்கலில் பார்த்தீங்கன்னா, சங்கீதா விஜய் அவர்களுக்கு செங்கல்பட்டில் விடுதி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் பேங்க் பேலன்ஸில் காசு இருக்குது, அவங்களுக்கு ஏகப்பட்ட நகைகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வித் ப்ரூஃபோடே கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஏப்ரல் 20ஆம் தேதி ஹியரிங் வரப்போ சங்கீதா விஜய் அவர்கள்ட்ட கேட்கப்படும். விஜய் அவர்கள் அதில் உண்மை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரா அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் வரும். ஒரு தினம் விஜய் அவர்கள் உண்மை தான் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறத நிரூபிக்கிறது வந்துச்சு அப்படின்னா, கோர்ட்லேருந்து அவரோட வீட்டுக்கு ரைடு போக சொல்லக்கூட அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு செக்கிங் போட்டு சொல்லுவாங்க. அதாவது விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருந்த நகைகள்லாம் வீட்டில் இருக்கா, அவங்க பேங்க் பேலன்ஸை செக் பண்ணி பார்த்து காசு அதில் இருக்கா, அவர் சொன்னது போலவே செங்கல்பட்டில் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் சாதாரண ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரம். அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவர். ஸோ கண்டிப்பாக எந்த ஒரு தேடுதல் வேட்டை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். ஏன்னா விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை கட்சியின் தலைவராக இருந்துட்டு இருக்காரு. அதே போல் இன்னொரு புறம் சங்கீதா விஜய் அவர்கள் கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு சம்மனை கொடுத்துருக்காங்க. 2 பேத்தில் யார் சொல்கிறது உண்மை எது நிஜம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கோர்ட் முன்கூட்டதாகவே விஜய் வீட்டுக்கு ரைடு போயிட்டு அங்கே எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறதுக்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சமீபத்தில் தெரிய வந்திருக்கு. இது எல்லாமே எலெக்ஷனுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடக்க போகுது அப்படிங்கிறது ஹைலைட். இந்த ஒரு விஷயத்தில் யார் உண்மை சொல்கிறாங்க, யார் பொய் சொல்கிறாங்க, இதற்கான ஒரு விடை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இதனால் விஜய் அவர்களோட எலெக்ஷனில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா? மறக்காமல் உங்களோட தாட்டை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.